கடந்த சட்டமன்ற தேர்தலில் 50% போலி பூத் முகவர்களை அண்ணாமலை நியமித்த மோசடி நிகழ்வு தற்பொழுது அம்பலத்திற்கு வந்திருக்கிறது. அண்ணாமலை செய்த மோசடியால் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆளாகி இருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அகில இந்திய அளவில் போலி வாக்காளர்கள் திருட்டு ஓட்டு மூலம் பாஜக வெற்றி பெற்றது என ராகுல் காந்தி பரபரப்பு குற்றம் சாட்டிய நிலையில்தான் தமிழகத்தில் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை போலியாக பூத் ஏஜென்ட்டுகளை நியமித்த விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. வருகின்ற 17ஆம் தேதி திருநெல்வேலியில் பாரதிய ஜனதா கட்சியின் பூத் முகவர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. தேர்தல் வருவதற்கு முன்பாகவே பூத் கமிட்டிகளை வலிமைப்படுத்த வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தலின் பேரில் தற்பொழுது திருநெல்வேலியில் நடைபெறும் பூத் கமிட்டி மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு நயினார் நாகேந்திரன் தக்க ஏற்பாடுகளை செய்து வருகிறார். முதற்கட்டமாக திருநெல்வேலியில் நடைபெறும் இந்த பூத் முகவர்கள் கூட்டத்தில் தென்காசி, நெல்லை, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்ட பூத் முகவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அவர்களை ஒருங்கிணைத்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்காக 5 மாவட்டங்களில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் நயினார் நாகேந்திரன் ஆலோசனை கூட்டங்களை நடத்த அவர்கள் ஒருங்கிணைந்த இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்காக 5 மாவட்டங்களில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் நயினார் நாகேந்திரன் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி அவர்கள் மத்தியில் பேசி வருகிறார். இந்த நிலையில் மேற்படி 5 மாவட்டங்களிலும் 50% பூத் முகவர்கள் போலியாக நியமிக்கப்பட்டுள்ள அதிர்ச்சி செய்தி இப்பொழுது வெளியாக இருக்கிறது. 5 மாவட்டங்களில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகாரப்பூர்வமாக 1,02,735 பூத் முகவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் அழைத்து மாநாடு நடத்தினால் உண்மையிலேயே மிக பிரம்மாண்டமாக இருக்கும் என்று நினைத்தார் நயினார் நாகேந்திரன். இந்த நிலையில்தான் பூத் முகவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டும் பணியில் பாரதிய ஜனதா கட்சியினர் களமிறங்கிய போது இதில் 50% பேர் போலி முகவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர்களை தொடர்பு கொண்டால் நான் பாஜக கட்சியில் இல்லை, அரசியலை விட்டே போய்விட்டேன் என்று பதில் சொல்கின்றார்களாம். சிலர் செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்திருக்கிறார்கள். மேலும் பலர் எனக்கு அப்போது பணி கொடுத்தார்கள், அதற்கு பிறகு எனக்கு இதற்கும் சம்பந்தம் இல்லை என்றும் சொல்லி வருகிறார்கள். முன்னதாக நெல்லையில் நடைபெறும் பூத் முகவர்கள் மாநாட்டிற்கு டெல்லியிலிருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா, JP நட்டா, நிர்மலா சீதாராமன் ஆகிய மூவரில் ஒருவரை அழைத்து தனது சக்தியை காட்ட வேண்டும் என்று நினைத்தார் நயினார் நாகேந்திரன். இப்பொழுது ஏற்கனவே அண்ணாமலை நடத்திய மோசடியால் நயினார் நாகேந்திரனுக்கும் தலைக்கு மேல் சிக்கல் ஏற்பட்டு வருகிறது. உடனடியாக அவர் காலியாக இருக்கும் 50% பூத் முகவர்களை திரும்ப தேர்வு செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். வேறு வழியின்றி தவிக்கும் அவர் இந்த மாநாடு திருநெல்வேலியில் நடப்பதால் தனது பெயர் கெட்டுவிடக் கூடாது என தற்பொழுது இரவு பகலுமாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் புதிதாக ஆட்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இதில் விசேஷம் என்னவென்றால் இதனைத் தொடர்ந்து கோவை, திருச்சி, திண்டிவனம், சென்னை, மதுரை என ஒவ்வொரு முக்கிய நகரங்களிலும் அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூத் முகவர்கள் மாநாட்டை நடத்த நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டு வருகிறார். இப்பொழுது அண்ணாமலை மேற்படி நகரங்களிலும் போலியாக பூத் முகவர்களை சேகரித்து அவர்கள் இப்பொழுது தலைமறைவாக இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டு இருப்பதால் நயினார் நாகேந்திரன் மிகவும் அப்செட் ஆகி இருக்கிறார். இது தொடர்பாக டெல்லி மேல் இடத்திற்கு நயினார் நாகேந்திரன் புகார் செய்ய இருப்பதாகவும் பேசப்பட்டு வருகிறது. தேர்தல் சமயத்தில் வாக்குகளை முழுமையாக கவர வேண்டும் என்றால் பூத் கமிட்டி முகவர்கள் தான் முக்கியமானவர்களாக செயல்பட வேண்டும். அவர்களை இப்பொழுது பாஜகவில் ஆட்டம் கண்ட நிலையில் இருப்பதால் நயினார் நாகேந்திரன் கொடுக்கும் புகார் மீது டெல்லி மேலிடம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என தெரிய வருகிறது. தமிழ்நாடு முழுவதுமே கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பூத் கமிட்டி முகவர்கள் கிடைக்காமல் அந்தந்த பகுதியில் யார் யார் கையில் கிடைத்தார்களோ அவர்களை அவசரத்திற்கு பணம் கொடுத்து நியமித்து விட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. தற்பொழுது அவர்கள் எல்லாம் மாயமாக மறைந்துவிட்ட நிலையில் அண்ணாமலை கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டதாக நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர்கள் காரசாரமாகவே பேசி வருகின்றார்கள்.